ஓகே. இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன் ஓவர்வியூ. அஜூருடைய சப்ஸ்கிரிப்ஷன பத்தி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ நேத்து வரைக்கும் அஜூர் போர்ட்டல்ல எப்படி லாகின் பண்றது? அஜூருடைய லேண்டிங் ஜோன்ஸ்னா என்ன? அஜூருடைய ரீஜியன்ஸ்னா என்ன? அஜூர்ல ஜோன்ஸ் அதாவது டேட்டா சென்டர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு தியரிட்டிக்கலா பார்த்தோம். ஸோ ஓகே. இன்னைக்கு அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம்? அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன? அந்த அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு சரிங்களா? ஸோ ஓகே. அகைன் வந்து உங்களுக்கு ஒரு டயகிராம்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஜென்ரலா வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு கீ என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஒரு வீடு இருக்குன்னா, அந்த வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த வீட்டுடைய சாவி நம்மகிட்ட இருக்கணும். ஸோ அந்த சாவிய போட்டு ஓப்பன் பண்ணா தான் அந்த வீட்டுக்குள்ள போக முடியும். ஸோ இப்ப இந்த இடத்துல அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய திங்ஸஸ் எல்லாமே வந்துட்டு அஜூருடைய ரிசோர்சஸ். அப்போ அஜூருடைய ரிசோர்சஸ நம்ம போய் அக்சஸ் பண்ணணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஒரு கீ வேணும். ஸோ அந்த கீ தான் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட்டுடைய சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாம நம்ம அஜூர்ல போயிட்டு எந்த ஒரு ரிசோர்சஸையும் யூஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு கம்ப்ளீட்டா வந்து அது பிளாங்கா தான் இருக்கும். நம்மளால எந்த ஒரு ரிசோர்சஸுமே வந்துட்டு நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கீ ரோல் வந்து இங்க ப்ளே பண்ணுது. ஸோ இது அஜூர் போர்ட்டல். ஆஸ் அ யூசர் நம்ம இங்க இருக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்றோம்? அஜூர் போர்ட்டலுக்குள்ள லாகின் பண்றோம். portal.azure.com குள்ள லாகின் பண்றோம். ஸோ லாகின் பண்ணி உள்ள பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி a எம்ப்டி. உங்களுக்கு எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுமே இருக்காது. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to buy our own subscription. ஸோ ஒன்ஸ் நீங்க இதை பை பண்ணிட்டீங்க அப்படின்னா, தென் அஜூர் சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள we have all the resources. அஜூருடைய ரிசோர்சஸ், விர்ச்சுவல் மிஷின், ஸ்டோரேஜஸ், நெட்வொர்க்கிங் இருக்கக்கூடிய எல்லா ஐயாஸ், பாஸ், சாஸ் எல்லா காம்போனன்ட்ஸும் இதுக்குள்ள இருக்கும். அப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம பை பண்ணாதான் we will get into this. இந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ஷன் என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு கீ என்டிட்டியா ஆக்ட் ஆகுது. த மெயின் பர்பஸ் எதுக்காக அப்படின்னா, அஜூருடைய இப்போ அஜூர்ல n நம்பர் ஆஃப் ரிசோர்சஸ் இருக்கு. as a யூசரா as a யூசரா நம்ம அஜூர்ல இருக்கக்கூடிய ரிசோர்சஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அதுக்கான காஸ்ட் அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? ஸோ டைரக்டா போய் ஒரு ரிசோர்ஸை யூஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த காஸ்ட் யூட்டிலைசேஷன், அதே மாதிரி நம்ம நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ரீஜியன்ல ஒரு ஒரு யூசர் ஒரு ரிசோர்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். n நம்பர் ஆஃப் ரிசோர்சஸ் யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த எல்லா ரிசோர்சஸையும் ஆர்கனைஸ் பண்ணி பில்லிங் ஜெனரேட் பண்ணணும், காஸ்ட் அனலைசிஸ் பண்ணணும், ஆக்சஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலையெல்லாம் பண்ணணும். ஸோ அதெல்லாம் யாரு பண்றது அப்படின்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன். இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஸோ நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் செட்டப் பாக்ஸில் டிவி வச்சுருக்கோம். சன் டைரக்டோ, ஜியோ டிவி ஏதோ ஒன்று வச்சுருக்கிறோம். ஸோ மந்த்லி நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணாதான் நம்மளால எல்லா சேனல்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். சப்போஸ் ரீசார்ஜ் முடிஞ்சது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? அதை ரினியூவல் பண்ணணும். திரும்ப அதை அப்கிரேட் பண்ணாதான் நம்மளால எல்லா சேனல்ஸையும் பார்க்க முடியும். செட்டப் பாக்ஸில் ஒரு கார்டை இன்சர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கார்டில் இருக்கக்கூடிய நம்பருக்கு தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம். ஸோ அந்த கார்டு தான் வந்து இங்க சப்ஸ்கிரிப்ஷன். இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ஐடின்னு சொல்லுவோம். அந்த ஐடி தான் வந்துட்டு அந்த ஐடி யூனிக்கா இருக்கும். ஸோ அந்த ஐடியை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ரிசோர்ஸ் கிரியேட் பண்றது, டெலீட் பண்றது, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ரேஷன்ஸ் வந்து அது வழியா தான் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு இதுதான் அஜூருடைய சப்ஸ்கிரிப்ஷன். அஜூர் சப்ஸ்கிரிப்ஷனை தாண்டி தான் எதுவுமே பண்ண முடியும். ஸோ A to Z அஜூர்ல என்ன ஒரு ஒர்க் லோட் பண்றோம்
அப்படின்னாலும் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாம பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா சப்ஸ்கிரிப்ஷன்ல? இல்ல ஓகே. ராஜி உங்களுக்கு? இல்ல சார். ஓகே. ப்ரோ பர்ஃபெக்ட். இப்போ நேத்தா ஒரு டாபிக் நீங்க சொன்னீங்கல்ல, இப்படிதான் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனில இருந்து ப்ராஜெக்ட் வாங்குறோம், நெக்ஸ்ட் மேனேஜர் லெவல் போகுது, ம். நெக்ஸ்ட் பிசினஸ் லெவல் போகுதுன்ட்டு அந்த பிசினஸ் டீம் போகுதுங்கல்ல. ம். அந்த பிசினஸ் டீம் போயிட்டு டைரக்டா வந்து அசூர் கம்பெனி கிட்ட வந்து இது கான்ட்ராக்ட் வச்சுப்பாங்களா? அவங்க வந்து அவங்க டைரக்டா கான்ட்ராக்ட் வச்சுப்பாங்களா? எனக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்திருக்கு, இப்படி இப்படி வேணும் அப்படின்ட்டு. மைக்ரோசாஃப்டோடைய சேல்ஸ் டீம் கிட்ட எங்களுடைய ப்ராஜெக்ட் இது, எங்களுக்கு இந்த ரிக்குவயர்மெண்ட் வேணும், ஸோ எங்களுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் வேணும், அதுக்கான மந்த்லி பில்லிங் இவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி ஏ டு ஜெட் டிஸ்கஷன் எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்ட்ல இருக்கக்கூடிய சேல்ஸ் டீம் கூட டிஸ்கஷன் ஓ, நடக்கும். சோ வந்து அவங்க தான் வச்சுப்பாங்க. இந்த கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாத்தீங்கன்னா அந்த இது நீங்க சொல்றீங்களா, ரிசோர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு ஒரு கொட்டேஷன் வாங்கிட்டு அதை அமுச்சு விட்டு அப்புறமாட்டி கேட்கறது அந்த மாதிரிலாம் இல்லையா? அந்த மாதிரி தான். அவங்க டிஸ்கவுண்ட் மெயினா என்னன்னா, மெயினா வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் கூட கனெக்ட் பண்றதே என்ன அப்படின்னா, நம்ம ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் நாங்க எடுத்துட்டு வரோம், உங்க உங்க ரீஜன்ல வைக்க போறோம், எங்களுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க, எங்களுடைய கெப்பாசிட்டி இதுதான், ஸோ இதுக்கு வந்து மந்த்லி பில்லிங் எவ்வளோ வரும், இயர்லி பில்லிங் எவ்வளோ வரும், நாங்க இயர்லி பே பண்றோம், மந்த்லி பே பண்றோம்னு சொல்லி அந்த டிஸ்கஷன் எல்லாமே வந்துட்டு ஹேப்பன் அங்கதான் நடக்கும். ஓகே, அதுதானே உங்க கொஸ்டின் இல்லையா? ஆமா ஆமா, இல்ல அதுதான். இப்போ அவங்க ஒரு பக்கம் கேக்குறாங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டரும் இந்த மாதிரி வந்து என்னென்ன உங்களுக்கு நீடு தேவையோ, இப்போ வந்து டெவலப்பர் டீமே எனக்கு இந்த ஓஎஸ் வேணும், இந்த கான்ஃபிகரேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்கன்னா, அதுக்கான அந்த கான்ஃபிகரேஷனுக்கான அந்த ரேட் வந்து சேஞ்ச் ஆகுது இல்ல, அதே வந்து ஒரு கொட்டேஷனா வந்து யாருக்கு கொடுப்பாங்க? கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அதை பார்த்துட்டு தானே நெக்ஸ்ட். அதுக்கு வந்துட்டு எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேனேஜர், அதாவது கிளைண்ட் சைடு இருக்கிற மேனேஜர் வந்து நம்மளுக்கு ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணுவாரு. ஸோ அதுல ஒரு டெம்ப்ளேட் அனுப்பிச்சு விடுவாரு, அவங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட். அந்த டெம்ப்ளேட்டை பார்த்துட்டு காஸ்ட் எஸ்டிமேஷன் நம்ம ரெடி பண்ணணும். கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் காஸ்ட் எஸ்டிமேஷன் ரெடி பண்ணிட்டு, அப்ளிகேஷன் ஓனர்னு ஒருத்தர் இருப்பாரு. அப்ளிகேஷன் ஓனர்னா பில்லிங் மெயின்டைன் பண்றவர் ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அந்த பில்லிங் மெயின்டைன் பண்றவர் என்ன பண்ணுவாரு, இந்த காஸ்ட் ஓகேவான்னு சொல்லி வேலிடேட் பண்ணிட்டு அப்ரூவல் கொடுப்பாரு. ஸோ அப்ரூவ் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு அந்த ரிசோர்சஸ் விர்ச்சுவல் மிஷினோ ஏதோ ஒன்னதை கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த சப்ஸ்கிரிப்ஷனை ஃபர்ஸ்டே டிசைன் பண்றப்போ டோட்டல் கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அதை ஃபர்ஸ்டே டிஸ்கஸ் பண்ணி பை பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நம்ம அதுல கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே, அதாவது அந்த பில்லிங் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஒரு செர்டைன் சைஸ், ஒரு செர்டைன் திங்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷனுடைய லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட பேசி அதுக்கப்புறம் ஸோ அதெல்லாம் ப்ராசஸ் தான். ஓகே, நான் அதுதான் கேட்டேன். ஏன்னா நீங்க வந்து பிசினஸ் டீம்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி வந்து அவங்க கான்வர்சேஷன் வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் நாங்களும் இந்த மாதிரி வந்து பில் ஜெனரேட் பண்ணோம் ஃபர்ஸ்ட். சோ அந்த இது கேட்டேன். அதுதான். அது உங்களுக்கு நான் போக போக வந்து அந்தந்த டாபிக் எடுக்கிறப்போ இது எப்படி வரும், ரிக்வெஸ்ட் எப்படி வரும், காஸ்ட் எப்படி காஸ்ட் ப்ரிப்பரேஷன் வந்து நம்மளுக்கு லாஸ்ட் டாபிக்ல வரும். இதுல லாஸ்ட் செஷன்ல கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்றது எப்படின்றது. ஓகே சரி, ஓகே. இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்க போகுது? இப்போ நான் ஜஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி சொன்னேன். இப்போ அந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து உங்களுக்கு அஜூர் போர்ட்டல்ல நான் காட்டுறேன். ஸோ நீங்க ஃப்ரெஷ்ஷா நீங்க அஜூர் போர்ட்டல்ல லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஐகான்ஸ் எதுவும் வராது. ரைட் சைட்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஐகான்ஸ் காட்டும். ஏதாவது நீங்க ஒரு ஐகானை கிளிக் பண்ணீங்க, ஏதாவது ஒன்று நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வார்னிங் காட்டும். ஃப்ரீ ட்ரையலை பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அலர்ட் மாதிரி காட்டும். ஸோ ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காட்டும். பை பண்ணல அப்படின்னா நம்மளால எதுவுமே எந்த ஒரு சர்வீசஸுமே ரிசோர்ஸஸுமே இங்கே நம்ம ஓகே. சரிங்களா? அந்த ஃப்ரீ ட்ரையல் பை பண்றதுல எப்படிங்கிறத நம்ம அப்கமிங்ல பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷனுடைய ஓவர்வியூ பார்ப்போம். ஓகே. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் நான் சொன்னேன் பாத்தீங்களா, கீ என்டிட்டி. இந்த கீனா ஒரு சாவி மாதிரி. ஸோ அதனுடைய சிம்பிளே வந்துட்டு சாவி மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ சப்ஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்றேன்.
இப்போ இங்கே வந்து நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். லைக் உங்க ப்ராஜெக்ட்ல பார்த்தா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் இருக்காது. நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு இங்க லிஸ்ட் டவுன் ஆகும். ஸோ ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்குமே வந்துட்டு ஒரு நேம் வச்சிருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷனுடைய நேம், இதுதான் இந்த சப்ஸ்கிரிப்ஷனுடைய ஒரு ஐடி, யூனிக் ஐடி. இந்த ஒரு ஐடியில ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் காட்டும். மல்டிபிள் இது டேக் ஆகாது. இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு என்ன ரோல் நம்மளுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க, இந்த சப்ஸ்கிரிப்ஷனுடைய கரண்ட் காஸ்ட், மந்த்லி எவ்வளோ பில்லிங் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3500 பில்லிங், சாரி 500 ருபீஸ் வந்து நம்ம இந்தியன் காஸ்ட்டுக்கு இதை நான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறேன். 15% ஆஃப் ஸ்கோர், செக்யூர் ஸ்கோருங்கிறது நம்மளுக்கு அலோகேட் பண்ண அந்த டோட்டல் கெப்பாசிட்டியில் 15% வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பேரண்ட் மேனேஜ்மெண்ட் குரூப் அப்படிங்கிறது டெனன்ட் ரூட் குரூப்னு சொல்லுவோம். இது என்னங்கிறத இது ஒரு அடுத்த ஒரு டயக்ராம்ல நான் உங்களுக்கு இந்த ரூட் டெனன்ட்ங்கிறது என்னங்கிறத சொல்றேன். சப்ஸ்கிரிப்ஷனுடைய ஸ்டேட்டஸ் வந்து டிசபிள். ஸோ சப்ஸ்கிரிப்ஷனுடைய ஸ்டேட்டஸ் வந்து டிசபிள்ல இருக்கு. ரீசன் வந்து இதை அப்கிரேட் பண்ணாம இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் டிசபிள் இருக்கு. இதை அப்கிரேட் பண்ணா ஸ்டேட்டஸ் வந்துட்டு எனபிள் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய, சப்ஸ்கிரிப்ஷன்ல நம்ம ஜஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு இப்போ சப்ஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்றோம். சப்ஸ்கிரிப்ஷனுடைய ஓவர்வியூ, சப்ஸ்கிரிப்ஷனுடைய ஓவர்வியூல நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் மெயினா நம்ம எதுக்காகனா பில்லிங்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ சப்ஸ்கிரிப்ஷனுடைய ஓவர்வியூல சப்ஸ்கிரிப்ஷனுடைய ஐடி, இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு யாரு ஓனர், அதாவது எந்த ஆர்கனைசேஷன் வந்து இதுல ஓனரா இருக்கு அப்படிங்கிறது இங்க காட்டும். இந்த ஓனர் ஆர்கனைசேஷனுங்கிறத வந்து நம்ம இங்க டைரக்டரி அப்படின்னு சொல்லிக்கலாம். டிஃபால்ட் டைரக்டரி, டிஃபால்ட் ஓனர் யாரு அப்படின்னா இவங்க தான். ஸ்டேட்டஸ் வந்து டிசபிள்ல இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷனுடைய நேம், சப்ஸ்கிரிப்ஷனுடைய ரோல், பிளான் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளான் இது வந்து அஜூர் பிளான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை ஃப்ரீ ட்ரையல்ல பை பண்றப்போ பை டிஃபால்ட்டா நம்மளுக்கு வரக்கூடியது வந்து அஜூர் பிளான்ல தான் வரும். அதாவது ஒரு பேசிக் பிளான்ல நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுலயே வந்துட்டு நெக்ஸ்ட் என்டர்பிரைஸ் லெவல்ல இருக்கு. என்டர்பிரைஸ்ங்கிறது ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிளான். அப்போ அந்த மாதிரி இதுல வந்து சப்ஸ்கிரிப்ஷனுடைய கெப்பாசிட்டி வந்துட்டு நம்மளுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. ஸ்கோர் பார்த்தா 15% வந்து இதுல ஸ்கோர் இருக்கு. ஸோ அது இந்த எப்படி ப்ரோ வேரி ஆகுது? எது இப்போ வந்து நீங்க வந்து நார்மலா அசூர் பிளான் நெக்ஸ்ட் வந்து என்டர்பிரைஸ் சொன்னீங்கல்ல, அது ம். எந்த கேட்டகரி, அது எப்படி வந்து வேரி ஆகும் அது? நம்ம வந்து ஃப்ரீ ட்ரையல், டிஃபால்ட்டா ஃப்ரீ ட்ரையல் நம்ம வந்து அஸ் அ ஸ்டூடெண்ட்டா இல்லை ப்ராக்டிஷனரா என்ன பண்ணுவோம், ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை பை பண்ணுவோம். அது வந்து டைரக்டா பிளான் இந்த அஜூர் பிளான் கேட்டகரியில போயிடும். சப்போஸ் வந்து நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஆட் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்களா, ஸோ இங்க போயிட்டு செக் அவர் எலிஜிபிலிட்டி ஆஃபர், ஆட் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதுல போயிட்டு ஆட் பண்றப்போ நம்மளுக்கு கேட்டகரிஸ் நிறைய வரும். நம்மளுக்கு எந்த மாதிரி கேட்டகரியில சப்ஸ்கிரிப்ஷன் வேணுமோ அதை நம்ம இங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ செக்கிங் ஃபார் அவைலபிள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எக்ஸ்பைரி ஆனதுனால இதுல பார்க்க முடியலன்னு வருது. இருங்க நான் என்னோட டைரக்டரிக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். நான் இப்போ என்னோட கம்பெனிக்கு போறேன். இப்போ இதுக்கு முன்னாடி தமிழ் செல்வனுங்கிற கம்பெனில இருந்து அவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் என்னோட கம்பெனிக்கு மூவ் ஆகுறேன். அதாவது என்னோட டைரக்டரிக்கு நான் சுவிட்ச் ஓவர் பண்றேன். ஒரே அக்கௌண்ட் தான், மல்டிபிள் டைரக்டரிஸ்ல மல்டிபிள் கம்பெனில நான் மெம்பரா இருக்கிறேன். இந்த இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அப்கமிங்ல டீட்டெயிலா சொல்லுவேன். இப்போ அதை பத்தி நீங்க வரி பண்ணிக்கிற வேண்டியது. ஓகே ஓகே. இது வந்து என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன், பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் ஆக்டிவ்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷனுடைய ஆஃபர், பேஸ் டு கோ ஆஃபர்ல எம்எஸ் ஏஜிடிஆர் 003P இதுதான் என்னுடைய ஆஃபர் ஐடி. அதாவது என் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இந்த கேட்டகரியில வருது. பேஸ் டு கோ சர்வீஸ்ல இது என் சப்ஸ்கிரிப்ஷனுடைய ஆஃபர் ஐடி. எனக்கு இந்த ஆஃபர்ல கொடுத்துருக்குறாங்க. ஓகே. இப்போ நீங்க போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷன்
இங்க போயிட்டு ஆட் கொடுத்தோம் அப்படின்னா செக் எலிஜிபிலிட்டி செக் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் வேணுங்கிறத செலக்ட் பண்ணலாம். எனக்கு வந்து அந்த ஏஜெட் ஆருங்கிற கேட்டகரியில கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நான் வந்து இதை பை பண்ணியிருக்கிறேன், என்னோட யூஸ்க்காக பை பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஃப்ரீ ட்ரையல் கிடையாது. ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா செலக்ட் ஆஃபர் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன், நம்மளுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் வந்து இதை ஆஃபர் பண்றாங்க. ஸோ இதுல ஃப்ரீ ட்ரையல், பே as to go, அஜூர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்கான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன். கீழே இப்ப நீங்க கிளிக் நார்மலா பண்ணுவோம். வந்து ஓகே, இது கீழே இருக்குங்களா? ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னா அஜூர் பேஸ், ஸ்பான்சர்ஷிப், Visual Studio Enterprise subscription, Azure Student Starters, Microsoft Partner Network, Developer Support, Microsoft Sponsor, Standard Support, இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் எம்எஸ்டிஎன் சப்போர்ட் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. இதுல எதெல்லாம் நம்மளுக்கு வேணுமோ அதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதுல லிஸ்ட்ல இல்லைன்னா நம்ம மைக்ரோசாஃப்ட் சேல்ஸ் டீம் கூட கனெக்ட் பண்ணி எனக்கு இந்த கேட்டகரியில வேணும் அப்படின்னு நம்ம பை பண்ணி. ஸோ நீங்க சொல்ற கேட்டகரிலாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி ஒவ்வொரு மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குங்களா? ஃபீச்சர்ஸ் வந்து ஒண்ணுதான், ஆஃபர் பண்றது வேற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஓகே. டிஸ்கவுண்ட் வந்து வேரி ஆகும். ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கும். இது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ரியல் டைம்ல எந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க? எந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்? ரியல் டைம்ல வந்துட்டு பே as to go வந்து என்டர்பிரைஸ் வரும். அந்த எனக்கு வந்து ஒரு ஐடி வந்துருச்சு பாத்தீங்களா? ஆமா. அது வரும். அதே மாதிரி இங்க கீழே வந்தோம் அப்படின்னா என்டர்பிரைஸ் சப்ஸ்கிரிப்ஷன்னே ஒரு தனி கேட்டகரி இருக்கும். அது வந்து ப்ராஜெக்ட் லெவல்ல யூஸ் பண்ணக்கூடியது. அது இந்த லிஸ்ட்ல இல்ல. அது வந்து செக் எலிஜிபிலிட்டி. என்னோட அக்கவுண்ட்டுக்கு அது எலிஜிபிலிட்டி இல்ல. ஏன்னா நான் வந்து கம்பெனி கிடையாதுல்ல. ஸோ அந்த டொமைன் வந்து வேலிடா கிடையாது. அதே மாதிரி இந்த இதுவும் யூஸ் பண்ணுவாங்க, எம்எஸ்டிஎன் பிளாட்ஃபார்ம் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க சப்ஸ்கிரிப்ஷன்ல. ஸோ டிஃபால்ட்டா நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஃப்ரீ ட்ரையல் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இங்க வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஓவர்வியூல கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு தேவையில்லைன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ரீநேம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து டிஃபால்ட்டா எந்த நேம்ல இருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ரீநேம் கொடுத்து இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த நேம்ல வேணுமோ அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சேஞ்ச் டைரக்டரி, அதாவது கம்பெனி மாத்துறது. இப்போ ஏற்கனவே இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்னுடைய கம்பெனில டிஃபால்ட் டைரக்டரி ராம்சுந்தர்ங்கிற கம்பெனில இருக்கு. இந்த சப்ஸ்கிரிப்ஷனை நான் வேற ஒரு டைரக்டரிக்கு மூவ் பண்ணிக்கலாம், அதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம், டைரக்டரியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சர் கொடுக்குறது. ஸ்விட்ச் ஆஃபர், ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்ல எலிஜிபிலிட்டி ஆஃபரை செக் பண்ணி நம்ம ஜஸ்ட் ஸ்விட்ச் பண்ணிக்கிறது. அண்ட் தென் பில்லிங், இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் லைக் அ டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ். இப்போ இந்த ஓவர்வியூல இங்க கீழே நம்மளுடைய ஆஃபர் என்ன, நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் என்ன, என்னுடைய பில்லிங் பீரியட் பார்த்தீங்கன்னா இங்க தெரியும். கீழே வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பில் அமௌண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி ஒரு 132 rupees வந்து நான் பே பண்ணியிருக்கிறேன். ஸோ எதுக்காகன்னா நான் லாஸ்ட் மந்த் யூஸ் பண்ண பில்லிங் அமௌண்ட் இது. ஸோ இன்வாய்ஸ் ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸை நான் வந்து பே பண்ணிட்டே தான் வரேன். ஸோ எவ்வளோ பே பண்ணேன் என்னங்கிறதெல்லாம் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே வந்தோம் அப்படின்னா நான் பெருசாக இந்த சப்ஸ்கிரிப்ஷனை ரீசெண்டாக இப்போ பெருசாக எதுக்கும் யூஸ் பண்ணலை, யூட்டிலைஸ் பண்ணல. ஒரே ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் மட்டும் வச்சிருக்கேன், ஸ்டோரேஜ் மட்டும் வச்சிருக்கிறேன். ஏன்னா இது வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷனை நான் டெவாப்ஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அஜூர்ல வந்து எந்த ஒரு சர்வீஸுமே நான் பெருசாக இதில் யூட்டிலைஸ் பண்ணல. பட் இப்படிதான் இந்த மாதிரி தான் பில்லிங் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு ஆஃபர் காட்டுறதுக்காக என்னோட இதுக்கு ஸ்விட்ச் பண்ணேன். நான் திரும்ப அந்த டிசபிள் ஆனதுக்கே போகிறேன். அதில் தான் வந்து நிறைய யூட்டிலைசேஷன் எல்லாம் இருக்கும். இப்போ இது பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரீ ட்ரையல் கரெக்ட்டுங்களா? இது வந்து ஆமா, இது வந்து ஃப்ரீ ட்ரையல். இது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, இதை ரினியூவல் பண்ணணும். ஓகே.
இதுல ஒரு டவுட். இப்போ பாத்தீங்கன்னா, இது உங்களோட ஐடி பாத்தீங்கன்னா, ராம்ஸ் டாட் சுந்தர்ன்னு போட்டிருக்கு. ஆனா ம். இந்த இடத்துல ஓனர் பாத்தீங்கன்னா, தமிழ் செல்வன் இருக்கு. இது வந்து உங்களுக்கு பர்சனல் மெயில் ஐடிங்களா? இல்ல எப்படி? தமிழ் செல்வனுங்கிறது என்னோட இன்னொருத்தவங்க பார்ட்னர் அவங்க. ஓகே. அவங்கள வந்து ஒரு டைரக்டரியா நீங்க கிரியேட் பண்ணி குடுத்துருக்கீங்க. அவங்க யூஸ் பண்றாங்களா இது? அவங்க வந்து இன்னொரு பேட்ச் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓகே, இந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து சப்ஸ்கிரிப்ஷனுடைய ஓனர் வந்து அவங்க பேர்ல இருக்கும். இந்த ஓகே. சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்றது வந்து நானும் அவங்களும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவோம். ஓ! சரி. ஓகே, ஓகே. நீங்க அந்த எப்படி இதெல்லாம் நீங்க சொன்னீங்களே, ராமு அதெல்லாம் கீழ உங்களுக்கு வந்து 2 அப்கமிங் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன் எப்படி. ஆ சரி. மூவிங் ஃபார்வர்ட் என்னன்னா, நீங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை பை பண்ணுவீங்க. அதுல ம். நீங்க ஓனரா இருப்பீங்க. நான் வந்து மெம்பரா இருப்பேன். எனக்கும் நீங்க ஓகே. சப்ஸ்கிரிப்ஷன் பர்மிஷன் குடுப்பீங்க. ஸோ ஓகே, அதெல்லாமே ஓகே. நம்ம அப்கமிங்ல பார்க்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா 3500க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் டோட்டல் காஸ்ட்டு. காஸ்ட் பை ரிசோர்ஸ். ஸோ ஒவ்வொரு ரிசோர்ஸ்க்கும் எவ்வளோ காஸ்ட் போயிருக்கு அப்படின்னு. இது விர்ச்சுவல் மிஷின்னா, விர்ச்சுவல் மிஷினுக்கு மட்டும் எவ்வளோ அப்படிங்கிறது இங்க குடுத்துருப்பாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரிசோர்ஸ் குரூப்பு. இந்த ரிசோர்ஸ் குரூப்க்கு 1300 கிட்ட போயிருக்கு. இன்னொரு ரிசோர்ஸ் குரூப் 1029. ஸோ ஒவ்வொன்னும் ஒரு விதமா இருக்கு. ஸோ ஜஸ்ட் லைக் இத எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா, இத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணா அந்த காஸ்ட் அனலைசிஸ்க்குள்ள போகும். அதுல போயிட்டு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனா நம்மளுக்கு காட்டும். அப்போ வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஜஸ்ட் லைக் கிராஃபா காட்டுச்சு பார்த்தீங்களா? இப்ப இதுல வந்து டீட்டெயில்டா காட்டும். ஸோ கீழ வந்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் கேட்வேங்கிற ஒரு சர்வீஸ் இருக்கு. அது ரூ. 2600 கிட்ட. நெட்வொர்க்கு ₹500, பேக்கப் ₹200, ஸ்டோரேஜ் 100, விர்ச்சுவல் மிஷின் ₹47. ஸோ டிஎன்எஸ்ங்கிற கான்செப்ட் வந்து 32. சென்ட்ரல் அதாவது இது வந்து ரிசோர்ஸ் வைஸா பார்க்கறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ரீஜியன் வைஸா நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம். சென்ட்ரல் யூஸ்லயே டோட்டலா எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால 3400 சென்ட்ரல்ல. ஈஸ்ட்ல பார்த்தா ₹65 குளோபல் லெவல்ல ₹32. இது வந்து லொகேஷன் வைஸ்ல. இந்த சைடு பார்த்தோம்னா, ரிசோர்ஸ் குரூப் வைஸ்ல. ஒவ்வொரு ரிசோர்ஸ்லயும் குரூப்லயும் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பில்லிங் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு டோட்டலா டோட்டல் லிமிட் எவ்வளோ, யூஸ் பண்ண லிமிட் எவ்வளோ. இது வந்து ஃபோர்காஸ்ட்ங்கிறது டோட்டல் லிமிட். ஆக்சுவல் காஸ்ட்ங்கிறது நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இது ஓகே. எல்லாமே நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. இந்த பிரைசிங் இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் செஷன்ல வரும். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றதுக்காக இத ஜஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஓவர்வியூல இருக்கக்கூடிய ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த சைடுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குட்டியா ஒரு பாக்ஸ் குடுத்துருப்பாங்க. டாப் ஃப்ரீ சர்வீசஸ் பை யூசேஜ். ஸோ அஜுர பொறுத்தவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரிப்ஷன அப்கிரேட் பண்ணிட்டாலும், ஒரு சில சர்வீசஸ் வந்து ஃப்ரீயாவே குடுப்பாங்க. ஃபார் சர்டைன் டியூரேஷன். அதாவது ஒரு ஹவர்ஸ்ல குடுப்பாங்க. பெர் மந்த்க்கு இவ்வளோ ஹவர்ஸ் இல்லன்னா பெர் இயர்க்கு இவ்வளோ ஹவர்ஸ்ன்னு சொல்லி ஃப்ரீயா குடுப்பாங்க. ஃப்ரீன்னா அது மட்டும் ஃப்ரீ. பட் அது கூட வர காம்போனன்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்டா இருக்கும். பட் ஜஸ்ட் லைக் இது வந்து டாப் ஃப்ரீ சர்வீசஸ் பை யூசேஜஸ் அப்படின்னு குடுத்துருவாங்க. விர்ச்சுவல் மிஷின் வந்து ஃப்ரீ ஒரு சைஸ் ஃப்ரீயா குடுத்துருவாங்க. ஸ்டோரேஜ் ஃப்ரீயா குடுப்பாங்க. நெட்வொர்க் ஃப்ரீயா குடுப்பாங்க. பட் ஆஃப்டர் அப்கிரேட் வந்து ஆஃப்டர் நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன வந்து ஃப்ரீல இருந்து கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே ஓவர்வியூல வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். செகண்ட் ஆப்ஷன் வந்து ஆக்டிவிட்டி லாக்ஸ். ஆக்டிவிட்டி லாக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன ஆக்டிவிட்டி நடக்குதோ அது எல்லாத்தையும் இங்க கேப்சர் பண்ணிடும். நீங்க புதுசா எதுவும் டெலீட் பண்ணாலும், ஆட் பண்ணாலும், நீங்க என்ன பண்ணாலும் இங்க காட்டும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நெட்வொர்க் வாட்சர்ங்கிற ஒரு ரிசோர்ஸ என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 17 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நான் டெலீட் பண்ணியிருக்கிறேன். டெலீட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கேப்சர் பண்ணியிருக்கு 17 மினிட்ஸ்க்கு முன்னாடி. டைம் ஸ்டாம்ப் கரெக்ட்டா எந்த டைம்ல இது டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. ஈவென்ட் இனிஷியேட்டட் பை இத யார் இனிஷியேட் பண்ணது அப்படிங்கிற அவங்களுடைய ஐடியும் இருக்கும். இந்த ஆக்டிவிட்டி லாக்ஸ்ங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட். நீங்க எல்லா ரிசோர்ஸஸ்லயும் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய எல்லா இதுலயும் இந்த ஒரு ஆக்டிவிட்டி லாக்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ இதனுடைய பர்ப்பஸே என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மானிட்டரிங்ல யூஸ் ஆகும். இப்போ ஒரு இன்சிடென்ட் ஆயிடுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல.
ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் ஆயிருக்கு. அது என்ன இன்சிடென்ட்னே தெரியல. ஆனா நம்மளுக்கு வந்து டிக்கெட் மட்டும் வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டா செக் பண்ணக்கூடியது வந்து ஆக்டிவிட்டி லாக்ஸ்ல வந்து அந்த 1 ஹவர்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி செக் பண்றதுக்கு தான் வந்து இந்த ஆக்டிவிட்டி லாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நிறைய டைம் ஸ்பேன் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன், ஈவென்ட் செக்யூரிட்டி எல்லா ஈவெண்ட்டையும் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும். டைம் ஸ்பேன் 6 ஹவர்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட் 6 ஹவர்ஸ் டேட்டா மட்டும் நம்மளுக்கு இங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். சப்போஸ் நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். 24 ஹவர்ஸ், லாஸ்ட் வீக், 2 வீக்ஸ், லாஸ்ட் மந்த், கஸ்டம். ஸோ கஸ்டம்னா கஸ்டம் சைஸை செலக்ட் பண்ணா மேக்ஸிமம் 3 மந்த்ஸ். ஸோ மோர் தென் 3 மந்த்ஸ் வந்து அஜூரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லாக்ஸுமே எடுக்க முடியாது. மேக்ஸிமம் 3 மந்த்ஸ் லாக் தான். ஸோ இங்க கஸ்டம்ல டேட் டு டேட், ஃப்ரம் டேட் டு எண்ட் டேட் கொடுத்தோம்னா அதுக்கான லாக்ஸ் வந்து இங்க ஜெனரேட் ஆகும். இது வந்து 3 மந்த்ஸ் ஆஃப் டேட்டா. லாஸ்ட் மந்த்னா இப்போ லாஸ்ட் மந்த்ல எவ்வளோ இருக்கோ அது லாஸ்ட் மந்த்ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கோ அதை லாஸ்ட் மந்த் செலக்ட் பண்ணா அது ஃபுல்லாமே இங்க லிஸ்ட் டவுன் ஆகும். ஸோ இது வந்து எதுக்காகனா நான் சொன்ன மாதிரி மானிட்டரிங்காக நம்மளுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். இப்போ இது லாஸ்ட் மந்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் லாக்ஸ் வந்து இங்க ட்ரிகர் ஆயிருக்கு. இங்க எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த லாக்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்போர்ட் அஸ் சிஎஸ்வி, சிஎஸ்வில எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது அப்படியே உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஃபார்மேட்ல டவுன்லோட் ஆயிடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆக்டிவிட்டி லாக்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐஏஎம். ஐஏஎம்ங்கிறது என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா டெடிகேட்டட் செஷனே வருதும். அடுத்து நெக்ஸ்ட் ரீசன்ட் செஷன்ல வரப்போகுது. ஸோ அப்போ நம்ம டீட்டெயிலா பார்த்துக்கிறோம். அந்த ஐஏஎம்ங்கிற டாபிக்குள்ள உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ். இந்த டேக்ஸ்ங்கிறது எதுக்காக அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஒரு ஸ்டிக்கர் இது பண்ணி விடுவோம், லேபிள் பண்ணி விடுவோம். யாராவது அந்த ஸ்டிக்கரை பார்த்தாங்கன்னா ஓகே இந்த பார்சல் வந்து இந்த பர்பஸ், இந்த பார்சல் வந்து இந்த பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றாங்க. இப்போ இங்க வந்து இந்த டேக் வேல்யூவோட டேக்ஸோடைய யூசேஜஸ் என்ன அப்படின்னா இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் 1 அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன் 1ன்னு ஒன்று இருக்கு. இப்போ யாரோ புதுசா வந்து பாக்குறாங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு இது என்ன பர்பஸ்னே தெரியல, சப்ஸ்கிரிப்ஷன் எதுக்காக பை பண்ணியிருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ஷனுடைய என்வாயர்மெண்ட். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பர்பஸ்க்காக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்னா ப்ரொடக்ஷன், காஸ்ட் சென்டர். காஸ்ட் சென்டர்னா இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பே பண்றதுக்கு கம்பெனி வைஸ்ல ஒரு காஸ்ட் சென்டர், அதாவது ப்ராஜெக்ட் சென்டர்னு ஒன்று வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அதுல வந்து ஒரு ஐடி வச்சிருப்பாங்க. ஐடி ஜஸ்ட் லைக் இந்த ஐடியில இருந்து தான் இந்த காஸ்ட், இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு காஸ்ட் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வச்சிருப்பாங்க. இப்போ ஓனர், இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு யாரு ஓனர், ஓனரோடைய டீடைல்ஸ் வந்து இங்க இருக்கும். ஏபிசி abc@abc.com அப்படின்ற இவர் தான் வந்து ஓனர். ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸா என்டர் பண்ணி சேவ் பண்ணியாச்சு அப்படின்னா புதுசா யார் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷனை பார்த்தாலும் they will get to know that subscription for production purpose. இதனுடைய காஸ்ட் சென்டர் இது, இதனுடைய அப்ளிகேஷன் ஓனர் இவரு. இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல நம்ம புதுசா எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னாலும், அதாவது புதுசா ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணா நம்ம இந்த abc.com ஓனரை தான் ரீச் பண்ணணும். சார் நான் உங்க சப்ஸ்கிரிப்ஷன்ல ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறேன், எனக்கு அப்ரூவல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். இந்த ஓனர் பார்த்துட்டு அவர் அவைலபிலிட்டி எல்லாம் பார்த்துட்டு ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு அப்ரூவல் கொடுப்பாரு. ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் இந்த டேக் வேல்யூஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகே.
நெக்ஸ்ட் வந்து டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ரிசால்வ் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் டாபிக்ல பார்ப்போம். வேற ஒன்றும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ரிசோர்சஸ்ல ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நம்ம டிக்கெட் ரைஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டி கீழே வந்து டிஃபால்ட்டா வந்து நம்ம விஎம்ஸ்ல ஏதாவது வல்னரபிலிட்டிஸ் இருக்கா, ஏதாவது எப்படி சொல்றது அவுட் ஆஃப் இதுல இருக்கா, நான் கம்ப்ளைன்ஸ்ல இருக்கா, அந்த மாதிரி இதை வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இதை பத்தி நம்ம இப்போ டீட்டெயிலாக எதுவும் பார்க்க வேணாம். ஜஸ்ட் லைக் ரிசோர்ஸ் விசுவலைசர். இந்த ரிசோர்ஸ் விசுவலைசர்ல நம்ம சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸ், நம்ம என்னென்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோமோ ஸோ அது எல்லாத்தையும் நம்மளுக்கு இந்த இங்க டயக்ராம்ல காட்டும். இங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ ரிசோர்சஸ் இருக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள, அதான் டயக்ராம்ல நம்மளுக்கு காட்டியிருக்கு. இது ஜஸ்ட் ஃபார் நோயிங் பர்பஸ்க்காக தான் இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஈவெண்ட்ஸ் நம்ம எதுவும் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். ரிசோர்ஸ் குரூப் இதுதான் நம்ம அடுத்து மெயினாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட். இந்த ரிசோர்ஸ் குரூப் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம அஜூர்ல சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள வந்துட்டு டைரக்டா போய் ஒரு ரிசோர்ஸை கிரியேட் பண்ண முடியாது. ரிசோர்ஸ் குரூப்புங்கிற ஒரு சர்வீஸ், ஒரு ரிசோர்ஸை நம்ம கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளதான் வந்து எல்லா ரிசோர்ஸஸையும் நம்ம பிளேஸ் பண்ணிக்கிற முடியும். அது நான் என்னங்கிறத அடுத்த டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன், அப்கமிங்ல சொல்றேன். ரிசோர்சஸ். ஸோ நம்பர் ஆஃப் ரிசோர்சஸ், என்னென்ன ரிசோர்ஸஸ் எல்லாம் இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு உள்ள இருக்குங்கிறத இங்கே டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 24 ரிசோர்சஸ், 1 to 24 ரிசோர்சஸ் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்துட்டு காஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண டேஷ்போர்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த காஸ்ட் அனலைசிஸ் உடைய டேஷ்போர்டு. ஸோ இது இப்படித்தான் இருக்கும். ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்த்ததுதான் வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுடைய ஓவர்வியூ. சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி ஓவர்வியூ பார்த்துருக்குறோம். சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளதான் வந்துட்டு ரிசோர்ஸ் குரூப் இருக்கும். ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளதான் வந்துட்டு ரிசோர்சஸ் இருக்கும். ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு இப்போ அப்கமிங். ஸோ மெயினாக நம்ம சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ், அதான் நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தா அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது ரிசோர்ஸ் குரூப்பை கிளிக் பண்ணுவோம், ரிசோர்ஸஸ்ங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பில்லிங்க்கு வரப்போ காஸ்ட் அனாலிசிஸை கிளிக் இதை செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபார் ஏதோ டவுட்ஸ் இருக்கா சப்ஸ்கிரிப்ஷன்ல பேசிக் ஓவர்வியூல? இல்ல ப்ரோ, இப்போ நீங்க நான் எப்படின்னா ஒரு ஆப்ஷன்ஸா தான் நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஆமா, இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனே எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னா அது இப்படிதான் இருக்குங்கிறக்காக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இது. ஓகே ஓகே. ஸோ இதுல ஏதாவது இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வருமா? இது எப்படி ஏதாவது நோட்ஸ் ஏதாவது எடுக்க முடியுமா? ஓகே. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ஓவர்வியூ பத்தி பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் வந்து டெனன்ட். ஸோ டெனன்ட் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டெனன்ட்டுங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது ஒரு கம்பெனி மாதிரி. ஸோ இப்போ அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெனன்ட்ங்கிறது நம்மளுடைய கம்பெனி, அதாவது ஆர்கனைசேஷன் மாதிரி. ஸோ டெனன்ட்குள்ள வந்துட்டு பேரண்ட். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூஷுவல் நம்மளுடைய அஜூர் அக்கௌண்ட். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட். ஸோ அஜூர் அக்கௌண்ட்டுக்குள்ள வர்றப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியது என்னன்னா டெனன்ட். ஸோ இந்த டெனன்ட்டை வந்து வி கால்ட் அஸ் ரூட் டெனன்ட் அப்படின்னு சொல்லி டெனன்ட் இருக்கும். ஸோ டெனன்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்க போகுது அப்படின்னா இந்த இடத்துல டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் குரூப். இது வந்து ஹையரார்கின்னு சொல்லுவோம். அதாவது அஜூருடைய இந்த லேண்டிங் ஜோனுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ஹையரார்கி இது. ஸோ ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் இருக்கும், ரூட் டெனன்ட் அதாவது நம்ம சொல்ற டெனன்ட் அதாவது கம்பெனி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் குரூப், ஒரு குரூப் இருக்கும் மேனேஜ்மெண்ட் குரூப்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குரூப் எல்லாம் எதுக்காக அப்படின்னா அடுத்து நான் கீழே போடுற இதை வந்து நீங்களே பார்த்துருங்க, பார்த்துட்டு உங்களுக்கே தெரிஞ்சிடும். அந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் குரூப், இதுக்கப்புறம் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் குரூப். இது கீழே வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன். இது கீழே வந்து மேனேஜ்மெண்ட் குரூப்புக்கு கீழே டைரக்டா சப்ஸ்கிரிப்ஷன் வராது. மேனேஜ்மெண்ட் குரூப்புக்கு கீழே வந்து இந்த இடத்துல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். டிபார்ட்மெண்ட் உள்ள இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் subscriptions. இது வந்து சப்ஸ்கிரிப்ஷனுடைய ஒரு ஹையரார்கின்னு சொல்லுவோம் அஜூரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியது அஜூருடைய அக்கௌண்ட்ஸ். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது டெனன்ட் இருக்கும். ஸோ டெனன்ட்டுக்கு அப்புறமா அஜூருடைய டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ரூட் லெவல் மேனேஜ்மெண்ட் குரூப் ஆர் பேரண்ட் லெவல் மேனேஜ்மெண்ட் குரூப்னு சொல்லுவோம். இந்த குரூப் எதுக்கு கிரியேட் பண்ணு, இது வந்து அப் டு ஹியர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்றப்ப டிஃபால்ட்டா அந்த ஹையரார்கி ஆட் ஆயிடும். ஸோ இதை தாண்டி கீழே இருக்கு பாத்தீங்களா மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ் சொல்லிட்டு. ஸோ டாப் லெவல்ல இருந்து we create a separate management groups
இதுக்குள்ள ஐடி டிபார்ட்மெண்ட்ங்கிறது ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப், டெவலப்மெண்ட்ங்கிறது ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப், ப்ரொடக்ஷன்ங்கிறது ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப். ஸோ டோட்டலா இது ஒரு 6 லெவலா இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6 லெவல். ஸோ 6 லெவல் ஹையரார்கி ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட்ஸ், ரூட் டெனன்ட், டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் குரூப் அண்ட் தென் வந்துட்டு டிபார்ட்மெண்ட்ஸ் டெவலப்மெண்ட், இது எல்லாமே வந்துட்டு மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ். இந்த மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஹெட் வந்து இன்னொரு மேனேஜ்மெண்ட் குரூப் இருக்கும். ஸோ தென் இதுக்கு கீழே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கீழே என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கீழே ஒரு காம்போனன்ட் இருக்கும். இது வந்துட்டு ரிசோர்ஸ் குரூப். இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு கீழே தான் வந்துட்டு என்ன இருக்க போகுதுன்னா, ரிசோர்சஸ், விர்ச்சுவல் மிஷின்ஸ், ஸ்டோரேஜஸ், நெட்வொர்க்கிங் ஓகே. வந்துட்டு இதுக்கு கீழே தான் வரப்போகுது. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஹையரார்கி ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்றது வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்னா சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்குள்ள ரிசோர்ஸ் குரூப், அதுக்குள்ள ரிசோர்சஸ். ஸோ இப்படிதான் அதுக்கு வந்துட்டு கீழே வந்து விஎம், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன இன்ஸ்டால் பண்ணுவோம். இதுக்குள்ள வந்துட்டு n நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் வந்து இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஓகே. இந்த ஹையரார்கி வந்து ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பெருசா எதுவும் கேட்க மாட்டாங்க. பட் ஜஸ்ட் லைக்கா உங்ககிட்ட என்ன கேட்பாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்பாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ்ங்கிறது நீங்க சொல்லுங்க, ஹையரார்கில ஒரு காம்போனன்ட். இந்த மேனேஜ்மெண்ட் குரூப் கீழே தான் வந்துட்டு வி கிளாசிஃபை ஸ்மால் மேனேஜ்மெண்ட் குரூப், லைக் டிபார்ட்மெண்ட் வைஸா வந்துட்டு நம்ம சின்ன சின்ன மேனேஜ்மெண்ட் குரூப்ஸா கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வந்து சப்ஸ்கிரிப்ஷனை ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு சிம்பிளா அந்த மேனேஜ்மெண்ட் குரூப் என்ன. ஸோ ஸோ நீங்க இங்க எப்படி பாருங்க. சொல்றீங்கன்னா, அசூர் போர்ட்டல்லே வந்து மேனேஜ்மெண்ட் குரூப் வரைக்கும் எல்லாமே வந்து ஸ்பிளிட் பண்ணி குடுத்துர்றாங்க. அது கீழ சப்ஸ்கிரிப்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிட்டு, அப்புறம் ரிசோர்ஸஸ் அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். கரெக்ட். இது வரைக்கும் வந்து ஆக்சுவலா மேனேஜ்மெண்ட் குரூப் வரைக்கும் அதுவே டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே. சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ரிசோர்ஸ் குரூப் அண்ட் ரிசோர்சஸ், அவ்வளவுதான் நம்மளுடைய ஒர்க். பட் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஹையரார்கி தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக இந்த டயக்ராம் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. ப்ரோ இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்களே எனாஃப் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்குன்னு, ஐடி டிபார்ட்மெண்ட், டெவலப்மெண்ட், ப்ரொடக்ஷன், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது எப்படி அவங்களா வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்களா? இந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்ல, கேட்டாங்கன்னா இது வந்து இந்தந்த ஜஸ்ட் மாதிரி. லைக் நான் சும்மா அசம்ஷனுக்காக கொடுத்த நேம். ஓகே ஓகே. இது வந்து இந்த மேனேஜ்மெண்ட் குரூப் வந்துட்டு எப்படி வேணாலும் அவங்க டிஃபைன் பண்ணலாம். ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் குரூப், நான் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் குரூப், டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் குரூப்னு சொல்லி ஜஸ்ட் லைக் எ நேமிங் தான். ஸோ இங்க ஓகே. பாத்தீங்கன்னா இங்க தெரியும். இதுல இதுல என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. டெனன்ட் ரூட் குரூப், அதாவது டைப் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் குரூப். ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப்பு கீழே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓகே. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்க, இதை வந்து டெனன்ட் மேனேஜ்மெண்ட் குரூப் இருக்கு. இது கீழே சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட் போறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிசைன் பண்ணுவாங்க, இந்த ஸ்ட்ரக்சரை வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக இந்த குரூப் அப்படின்னா, இந்த மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ் எல்லாம் எதுக்காக அப்படின்னா, பாலிசி அப்ளை பண்றது, செக்யூரிட்டிஸ் ரிலேட்டடான பாலிசிஸ் அப்ளை பண்றது, அக்சஸ், மெயினா வந்து அக்சஸ் பர்மிஷன். ப்ரொவைட் ஓகே. பண்றது. இப்போ வந்து ஒரு 10 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. 10 சப்ஸ்கிரிப்ஷனுக்குமே வந்து இப்போ நான் உங்களுக்கு அக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஜென்ரலா நான் என்ன பண்ணுவேன், 10 சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு இதுலையும் போய் உங்களுக்கு அக்சஸ் நான் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இது ஓகே. வந்து கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நான் என்ன பண்ணிடுவேன்னா, உங்களுக்கு டைரக்டா இந்த மேனேஜ்மெண்ட் குரூப்ல அந்த 10 இதுக்குமே ஒரு குரூப் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த ஓகே. குரூப்ல போய் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ யூ வில் கெட் அக்சஸ் ஃபார் ஆல் த 10 சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே. இது வந்து நம்மளுக்கு இங்க வேணும்னா வி லைக் கிரியேட் மேனேஜ்மெண்ட் குரூப் ஐடி, மேனேஜ்மெண்ட் குரூப் நேம் கொடுத்து இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது ஜஸ்ட் ஃபார் தி நோயிங் பர்பஸ், உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா இது வந்து ஒரு பேஸ் ஃபார் ரிசோர்ஸ். இப்போ நான் டைரக்டா ரிசோர்சஸ்ன்னு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது.
ஸோ இந்த ஓகே. ஸ்ட்ரக்சர்க்குள்ள வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் ரிசோர்ஸ் குரூப் அண்ட் தென் ரிசோர்ஸ். ஓகே. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர். அண்ட் யா ஸோ டெனன்ட்னா என்னன்னு பார்த்துருக்குறோம். ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சர் ரிசோர்ஸ் குரூப் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்துருக்குறோம். இன்னும் நம்ம ரிசோர்ஸ் குரூப் எல்லாம் கிரியேட் பண்ணல, எதுவும் பண்ணல. ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்துருக்குறோம். ஸோ இது இப்போ வரைக்கும் டெனன்ட்டுங்குமே வந்து எப்படி மெயின் எக்ஸாம்பிள்லாம் நீங்க என்ன மாதிரி நீங்க சொல்லுங்க? அது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் நீங்க சொல்லுவீங்களா? டெனன்ட்ங்கிறது ஒன் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். டெனன்ட்ங்கிறது ஒன் ஆஃப் த கம்பெனி, ஒன் ஆஃப் த டைரக்டரி. டைரக்டரினா இங்க வந்து ஆர்கனைசேஷன் சொல்லுவோம்ல. ஸோ ஆர்கனைசேஷன்ங்கிறது வந்து டெனன்ட். ஓகே, ஓகே. நீங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்றீங்க அப்படின்னா, ஆஸ் அ ஸ்டூடெண்டாவோ பிராக்டிஸா எது பண்ணாலும் நீங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்றப்போ சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் நாட் அ அலோன் காம்போனன்ட். அது வந்து தனிப்பட்ட காம்போனன்ட் கிடையாது. ஒரு ஓகே. சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்றப்போ அது ஒரு ஆர்கனைசேஷன் கூட டை அப் ஆகி தான் வரும். ஓ! ஸோ அந்த ஓகே. ஆர்கனைசேஷனையும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஃபார் த ட்ரையல் பர்பஸ் கூட நம்மளுக்கு கிரியேட் பண்ணி அசைன் பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு இங்க நீங்க இந்த சைட்ல போயிட்டு ஸ்விட்ச் டைரக்டரியில போய் பார்த்தோம் அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். டிஃபால்ட் டைரக்டரி, டிஃபால்ட் டைரக்டரி, டிஃபால்ட் டைரக்டரி. ஸோ ஒவ்வொன்னும் ஒவ்வொருத்தருடைய கம்பெனியில இருக்கும். இது தமிழ்ச்செல்வன், இது மனோஜ், இது ஜீவன், இது பிரதீப், இது என்னுடைய பேர். ஸோ இந்த ஓகே. மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கம்பெனி வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க பை பண்றப்போ ஒரு டைரக்டரி வந்து ஆட் ஆயிடும். ஸோ இத பத்தி நம்ம டீடைல் டிஸ்கஷன் இருக்கு. அதுக்காகவே நம்ம ஓகே ப்ரோ. டெடிகேட்டட் செஷன் இருக்கு. அப்போ ஓகே. உங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் கிடைச்சிடும். டைரக்டரிஸ் ஓகே. பத்தி, ஓகே. ஏடி பத்தி, அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி பத்தி உங்களுக்கு லைவா கிடைக்கும். ஓகே. ஓகே. சரிங்களா? ஸோ அப் டு ஹியர் 7 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ வரைக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு எப்படின்னா ஒரு சிம்பிள் தியரின்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் லைக் ஒரு டயக்ராம் தான் இது. நம்மளுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் த கிளவுட். ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா நம்மளுடைய ரோல் என்னவா இருக்க போகுது கிளவுட்ல அப்படிங்கிறதுக்கான ஒரு டயக்ராம் தான். ஸோ இது வந்துட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இது அண்ட் தென் வந்துட்டு ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷனை பை பண்றது எப்படி, சாண்ட்பாக்ஸ் ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, அண்ட் தென் வந்துட்டு வில் கெட் இன் டு ஏடி பார்ட் இங்க இருக்கு பாத்தீங்களா? ஓகே. ஸோ அதுக்குள்ள நம்ம அப்படியே மூவ் ஆன் ஆயிடலாம். ஓகே ப்ரோ. ஸோ இந்த வீக் பிஃபோர் திஸ் வீக்கெண்ட் நம்ம இந்த ஏடி பார்ட்ஸ் வந்து 2 days ஆஃப் செஷன் இருக்கும். ஏடியில் ஒர்க் பண்றது. ஸோ ஏடி ரோல்ஸ் இது எல்லாமே வந்து இந்த வீக்கெண்டுக்குள்ள கவர் பண்ணிட்டு, ஸோ ஆஃப்டர் தீபாவளி வி ஸ்டார்ட் பிஎம் டிப்ளாய்மெண்ட், அதாவது விர்ச்சுவல் மிஷினுக்குள்ள போயிடலாம்.